கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 24 பார்க்கும்பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். அப்போது ஒவ்வொரு ஆண்டுடைய ஊழியக்காரங்க எப்படி இருக்குன்னா, சண்டை பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது, சண்டை போடுகளாக நம்ம இருக்கவே கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி ரொம்ப முக்கியம். எல்லாரிடத்துலேயும் சாந்தம் உள்ளவனாக இருக்கணும். அதுதான் வேதம். அதுதான் ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. இப்போ எல்லார்கிட்டையுமே சாந்தமுள்ளவனாக இருக்கணும், போதக சமர்த்தனாக இருக்கணும், தீமையை சகிக்கிறவனமாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு ஊழியக்காலுக்கு விரோதமாய் பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். அப்போ நம்ம செய்யாத தவறு அவங்க பேசலாம், நம்ம கூட இருக்கிறவங்க பேசுவாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க சபையில் இருக்கிறவங்க பேசுவாங்க, இல்லை தவறே செய்யாமல் மற்றவங்க பேசலாம். அப்போ நமக்கு விரோதமாக யார் பேசினா கூட அதை நாம் என்ன பண்ணால் அந்த தீமையை சகிக்கணுமே தவிர அவங்ககிட்ட போய் ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க இப்போ நம்ம ஆர்கியூ பண்ணவே முடியாது. ஏன்னா அது சகிக்கணும் தான் வேதம் சொல்லுது. அப்போ அடுத்த வசனம் பார்க்கும்போது, எதிர் பேசுகிறவங்க சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகும். பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா, அவன் விருப்பத்தை செய்யறதுக்கு இப்படிப்பட்ட ஆளுங்களை அவன் செலக்ட் பண்ணி அந்த ஆளுங்களை வச்சு அவன் தான் செய்கிறானே தவிர, அதுதான் பிசாசோட இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். அப்போ அவன் கண்ட்ரோலில் தான் இப்போ அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க மறுபடியும் அந்த மயக்கம் தெளிஞ்சு அவங்க அந்த பிசாசின் கண்ணிக்கு நீங்கள் தக்கதாய் அவங்ககிட்ட எப்படி உபதேசிக்கணுமா, சாந்தமாக உபதேசிக்கணுமா. அப்படிப்பட்டவங்ககிட்ட நமக்கு விரோதமாக பேசுகிட்ட சாந்தமாக தான் பேசணும். அவங்க பேசுறது தவிர அவங்க புரிய வைக்கணும். அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு மனம் திரும்பல் அவங்க வாழ்க்கையில் வரும்படியாக, இந்த பிசாசோட காரியத்தில் இங்கே பிடிபட்டு இருக்கிறீங்க, இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னு சொல்லி அந்த காரியங்களை அவங்களுக்கு சொல்லி உபதேசிக்கணும், சாந்தமாக உபதேசிக்கணும். அவங்க பண்ணுறது தவறுன்னு சொல்லி சாந்தமாக அவங்களுக்கு உபதேசிக்கணும். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டருக்கு விரோதமாக கூட எவ்வளோ குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவர் பதில் பேசவே இல்லை. பிலாத்து கூட கேட்குறாரு, இவ்வளோ குற்றம் சாட்டுறாங்களே, நீங்கள் எதுவும் சொல்லலையான்னு கேட்குறதுக்கு அவர் அமைதியாக தான் இருக்கார். அதே போல் நமக்கு விரோதமாக யார் தீமையான காரியம் பேசுகிறாலும் நம்ம அந்த தீமையை சகிக்கணுமே தவிர நம்ம எந்த ஊர்களும் அதுக்கு ஆர்கியூ பண்ணவோ நம்ம எதிர்த்து நம்ம எந்த காரியமே செய்யக்கூடாது. அதனால் கூட அந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய ஊழியக்காரங்க எல்லா வகையிலுமே சாந்த குணமுள்ள நம்ம இருக்கணும், அதை வெளிப்படுத்தணும். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த நாளில் கூட நம்ம ஒவ்வொருவருமே ஆண்டு விடுத்து செய்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டோட சமூகத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா. அப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம விடுவிக்கணும். ஒரு பக்கம் அவங்க சாந்தமாக உபதேசித்து அன்பாய் உபதேசித்து உள்ள காரியங்களை புரிய வைக்கவும் நம்ம அதுக்காக நம்ம செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலை கொடுப்பார். செபிக்கலாமா. துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோமாப்பா. கர்த்தரை ஊழித்து செய்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா, எந்த சூழ்நிலையும் யாரிடம் சண்டை போடாதபடிக்கு ஒரு போதக சமத்தனாயும் தீமை சகிக்கிறவனுமாய் ஒவ்வொருவர் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆவியான ஒவ்வொருவருக்கும் யாரிடம் பேசினாலும் ஆண்டவர் சாந்தமாய் பேசக்கூடிய, சாந்தமாய் உபதேசிக்கக்கூடிய கிருபை ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுத்து ஆவியான வழிநடத்தும்படி நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.